இப்போ நாங்கள் வந்து நல்லா சாப்பிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த கடையில். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். எப்படி இது நாட் அ பெய்ட் ப்ரமோஷன். இது வந்து பெய்ட் ப்ரமோஷன் கிடையாது. உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. என்னென்ன டிஷ் ரகு புதுசாக இருந்தது? அது பேர் என்ன? மஜ்லி சிக்கன், அப்புறம் வந்து குடல் ரைஸு, அப்புறம் வந்து புரோட்டாவில் வந்து ஒன்று கொடுத்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டஃப் வச்சு கொடுத்துருந்தாங்க, லாப்பான்னு சொல்லி. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷனை ஆட் பண்ணி வைக்கிறேன். நம்ம ஊருக்கு போயிட்டு சந்திப்போம். பாய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து குளிச்சாச்சு. குளிச்சுட்டு நாங்கள் ஏதோ ஒரு மெஸ் இருக்கோம், அங்கே சாப்பிட போகலான்னு பிளான் பண்ணியிருக்கானுங்க. இப்போவே டைம் வந்து 10:30 ஆயிடுச்சு. வெயில் ஆனால் இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தாங்கவே முடியல. அப்படியே ஃபயர் மாதிரி எரியுது பாருங்கள். ரொம்ப ஹெவியாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் போகலான்ட்ருக்கோம். போயிட்டு வேறு எங்கேயோ போகலான்னு சொன்னானே. நான் உங்களுக்கு போகிற வழியில் எங்கே போவோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். ஓகே, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போது ரகுவோட இன்னொரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறோம். அங்கே வந்து எங்களுக்கு ஏதோ என்ன சிக்கன் தான் இஃபா சிக்கன் செஞ்சுட்ருக்காங்க எங்களுக்காக ஸ்பெஷலாக. அது எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். அப்புறம் இன்னைக்கு பிளான் என்ன, எங்கே போகிறோம்? ஏதோ சொல்லுங்கடா. இன்னைக்கு வந்து நாங்கள் பிரியா மிஸ் போயிட்டு ஒரு வேலை வெறுக்கலான்னு இருக்கோம். அங்கே ஃபுட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ தலைவாழை இலை அந்த மாதிரி விருந்து மாதிரி இருக்குமா. போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா ரகுவோட ஊர் தேவக்கோட்டை. சரி, ஆனா ஹீட் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமான ஹீட். எப்படிதான் ரகு வாழ்றான்னு தெரியல இங்க. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? சொல்லுங்க ரகு, இன்னைக்கு என்ன பிளான்? டேம் ட்ரெஸ் இல்ல ஏதோ சதி இருக்குடா. உன்னை பொளக்கறதான் பிளான். நீ எனக்கு சொல்டா. இல்ல அங்கிட்டு போய் பேசிக்கலாம். வேற இங்க வெயில் பின்ன எவன் கேமராமேன் தான். நீ அறிவு இருக்க எவனா வெயில் பின்னாடி எடுப்பான வீடியோ. இது வந்து இஃபா சிக்கன். ரகுவோட ஃப்ரெண்டு வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணு. இவர் தான் செஞ்சது. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுறது. எப்படி இருக்கு? ஓ, ஹீட்டு. பயங்கரமா இருக்கு. சூடு தொடவே முடியல. ஒரு பீஸ் பிச்சு தாடா. அல்டிமேட்டா இருக்கு. அம்மாட்டே கேட்டேன். Later that same evening. Hello friends, இப்போ வந்து நாங்க வந்து எங்க போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா
பிரியா மெஸ். பிரியா மெஸ் காரைக்குடியில் இருக்க பிரியா மெஸ் போயிட்டு இருக்கோம். அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1965ல ஸ்டார்ட் பண்ணதா வந்து கூகுள்ல பார்த்தேன். அந்த மெஸ் வந்து ரொம்ப ஃபேமஸான மெஸ். வந்து இங்க ஷூட்டிங் ஏதாவது வராங்க அப்படின்னா எல்லாருமே அங்கதான் வந்து ஃபுட் சொல்லுவாங்களா. அதே மாதிரி வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்குமா. நிறைய வகையான கிரேவி எல்லாம் தருவாங்களாம். அதனால நாங்க இன்னைக்கு போய் அங்க டேஸ்ட் பண்ணலான் இருக்கோம். சரி வாங்க அங்க போயிட்டு வந்து நான் உங்களுக்கு எப்படி இருக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். பின்னாடி இருக்கிற 2 பேர் வந்து கேமரால இருந்து ஒளியிறாங்க பாருங்க. வாழ்த்துக்கள். நீ பார்த்தா நீ பாத்தறா என்ன மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? போட்டுடலாம். திரும்பவே மாட்டேங்குது. கேமரா பார்த்தா பயப்படுறானுங்க. ஓகே ஓகே இங்க பாரு நீ எடுத்து. நாங்க வந்து பிரியா மெஸ்க்கு போயிட்டு இருக்கோம். நடந்து பார்க்கிங்ல பார்க் பண்றதுக்குள்ள ஒரு இதாயிடுச்சு. பார்க் பண்ணிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு காட்டுறேன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து ரொம்ப கூட்டமாட்டு வந்து vlog மாதிரி எடுக்க முடியல. அதனால பிக்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட மாண்டேஜ் ஷார்ட்ஸ் என்னென்ன டிஷ் இருந்துச்சு அதோட மாண்டேஜ் ஷார்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கடையோட லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். அவங்க யாரும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். ஏய் எனக்கு கொஞ்சம் தாடா. சரி ஒரு ரூபாய் தரா. ஒரு ரூபாய் தரா. ஏய் சொல்லு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லு. இங்க வா. ஏய் சொல்றா. இவன் என்ன கேமராக்குள்ளே வர மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. மேக்ஸிமம் வேணா தொக்கு மாதிரி தான். எப்படி இப்ப சைடிஸ் வருதுல இது எல்லாத்தையும் ஒண்ணா சமைப்பாங்க. கறியை மட்டும் தனியா எடுத்து வச்சோம்னா அந்த கிரேவி தான் வைக்கிறது. ஓ சரி சரி சரி. அதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தீங்கன்னா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட்டு நகிர முடியாம கிடக்குறான் ஒருத்தன். நெகிர முடியாம கிடக்குறோம். அடுத்து நாங்க இளநீர் சர்பத் குடிக்க போறோம். எனக்கு வேணும். நாங்க சர்பத் குடிக்க போறோம். அதை காட்டுறோம். வீடியோ எடுக்கிற ஆளெல்லாம் பொத்துன்னு படுத்து கிடந்தா என்னடா யாரா வீடியோ எடுக்கிறது? அது 200 அனுப்பு. 200 ரூபாயா? ஐயோ ஒரு நிமிஷம். இது வேற ஆஃப் பண்ணுமே. இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து கொஞ்சம் மொக்கதான் நடக்கும்னு தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் அவன் கட் பண்ணிடுவான். அது எனக்கும் தெரியும். கண்டுபிடிக்க நம்ம வரத பேசி விட்டுருவான். அவன் பாத்துக்குவான். எதை போடணும் எதை போடக்கூடாதுன்னு. சாரி எனக்கு தெரியாது. அவன் கட் பண்றதுல ராஜா வச்சு. அதில் நான் சக்கரவர்த்தியடா. என்ன பண்ற ரகு? டிவிலலாம் வச்சிட்டு vlog எடுக்கணும்னு நினைச்சேன். நினைச்சது தப்புதான். ஆனா இருந்தாலும் ஏதோ எடுக்கணும்ல. வண்டி ஓடணும்ல. வந்ததுக்கு ஒரு ரீசன். ஆமா நாங்க இப்ப இளநீர் சர்பத் வாங்குறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க ரகுவோட வீட்டுக்கு தூங்குறதுக்கு போறோம். தூங்கிட்டு ஈவினிங் எங்காவது வெளில போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். எங்க போறோம்னு தெரியல. பாப்போம். மொத்தத்துல தனி ஐலாண்டுங்க.